இறைவனுக்கு வணக்கம். தற்பொழுது நவராத்திரி பூஜையின் 5வது பகுதியை பற்றி இதில் தெளிவாக கூற உள்ளோம். இதில் பிரதான பூஜைகள் சம்பந்தப்பட்ட தொடர்ச்சிகளில் அங்க பூஜை, சமஸ்த உபச்சார பூஜைகள், பிரதான பிரதிஷ்டை, தியானம், ஆவாகனம் போன்றவற்றை இதில் மந்திர சுலோகங்களுடன் டிஸ்கிரிப்ஷனில் கூறியுள்ளோம். அந்த மந்திரத்தை முறையாக பயன்படுத்தி கொண்டால் அவர்களின் வாழ்க்கையில் பலவிதமான சுபிட்சங்கள் கிடைத்து நன்மைகள் அனைத்தும் பெறுவதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. இதில் 5வது பகுதியில் அங்க பூஜை, துர்க்கையின் அஷ்டோத்திர சத நாமாவளி பற்றி அதற்குரிய மந்திரங்களும் கூற உள்ளோம். இதே போன்ற அம்பிகை வழிபட்டு பேறு பெற்றோர்கள் பற்றி இதில் தெளிவாக கூற உள்ளோம். அவர்களின் பெயர்களானது விஸ்வாமித்ரர், காளிதாசர், அபிராமி பட்டர், ஸ்ரீனிவாச புலவர், பிரம்மா, விஷ்ணு முதலிய பலர். ராமரே நவராத்திரி விரதத்தை அனுஷ்டானம் செய்துதான் ராவண சம்ஹாரம் செய்து சீதையை அடைந்ததாக தேவி பாகவதத்தில் கூறப்பட்டுள்ளது. அனுஷ்டானம் செய்யும் முறை எந்த வகையாக இருந்தாலும் அம்பிகையை இந்த நவராத்திரி நாட்களில் பக்தி சிரத்தையுடன் பூஜை செய்து அம்பிகையின் அருளை பெறுவோமாக. இந்த நவராத்திரி பூஜையில் உள்ள விளக்கங்களை இதுவரை 6 பகுதிகளில் அதனுடைய சிறப்புகள், அதனால் ஏற்பட்ட நன்மைகள், அதனால் பலர்கள் எந்த நிலையை அடைந்தார்கள் என்று அவர்களுடைய பெயர் வரை கூறியுள்ளோம். இதன் தொடர்ச்சியாக 6வது பகுதியில் நவராத்திரியின் பூஜையில் முக்கியமாக சிறப்பித்து கூறக்கூடிய பொருட்கள் மற்றும் பிரதான பூஜைகளின் தொடர்ச்சி அனைத்தையும் பார்ப்போம்.